ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு சீட் போட்டு நான் வாங்கின நகையை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது கோல்டு சீட் போடுறது லாபமா நட்டமா, அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நாம் எந்த ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சிட்டு போட்டு கோல்டு சீட் போடுறது, இல்லை சிட்டு போடுறது, இல்லை எனி சேவிங்ஸு, இந்த மாதிரி எந்த ஒரு சேவிங்ஸுமே பண்ணாலுமே முதல்ல நமக்கு ஒரு கோல் இருக்கணும், அதாவது ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அந்த சேவிங்ஸை கண்டினியூ பண்ண முடியும். சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு 10 பவுன் நகை வாங்கணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும், இல்லை அப்படின்னா பைக்கு சம்திங் ஏதாவது ஒரு கோல் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் இருக்கும். அந்த கோல் இருக்கணும் அப்படின்னா, அந்த கோல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், அதை நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ணுவோம். சரிங்களா? செகண்டு பார்த்தீங்கன்னா, கோல்டு சீட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, அதாவது என்னால் போட முடியாதுன்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு முடியும். ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 தாராளமாக நீங்கள் வந்துட்டு கோல்டு சீட் போடலாம். நான் பார்த்தீங்கன்னா மாதம் 1000 தான் வந்து சீட்டு போட்டேன். செகண்டு பார்த்தீங்கன்னா, தேர்டு பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு சீட் போடுற தங்கத்தை வந்துட்டு அப்படியே பணமாக கொடுத்து வாங்குறத விட கோல்டு சீட்டு போட்டு வாங்கணும் அப்படின்னா நமக்கு நிறையவே வந்து லாபம் இருக்குது. அது என்ன லாபம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கோல்டு சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு வந்துட்டு எங்கே வந்துட்டு தங்கமாக வர வச்சு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு நகைக்கடையில் போய் வந்து தயவு செஞ்சு வந்துட்டு கோல்டு சீட் போடுங்க. பணமாக வர வச்சிங்க அப்படின்னா அன்னைக்குள்ள ரேட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டு அன்னைக்குள்ளே 1 கிராம் ரேட் எவ்வளோ அதை பொறுத்து தான் வந்துட்டு கோல்டு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் இதுவே நீங்கள் தங்கமாக வர வைக்கிற கடையில் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்குள்ளே தங்கத்தில் வந்து எவ்வளோ இருக்குது மில்லிகிராம் இருக்கோ அதை வந்து நமக்கு வந்து வர வச்சு கொடுப்பாங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா 18 மந்த் ஸ்கீம் போட்டிருந்தேன். ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா 18 மந்த் ஸ்கீம்ஸ் இருக்குது, 12 மந்த் ஸ்கீம்ஸும் இருக்குது. ஆனால் 18 மந்த் ஸ்கீம்ஸ் போடுறது தான் ரொம்ப பெட்டர்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 6875 ரூபாய் இன்றைக்கான கோல்டு ரேட்டு. அதாவது மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா நான் 1000 ரூபாய் வந்து சீட்டு போட்டுட்ருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சீட்டு போடும்போது கோல்டோட ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 5050 ரூபாய் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து சீட்டு போடும்போது அன்றைக்கி பார்த்துக்கோங்க 5050 ரூபாய். நான் 1000 ரூபாய் கட்டும்போது எனக்கு எவ்வளோ மில்லிகிராம் இருந்துச்சுன்னா 0.192 மில்லிகிராம் வந்துட்டு அன்றைக்கி 1000 ரூபாய்க்கு வந்து கணக்கு வச்சு கொடுத்தாங்க. நான் எப்போ ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா December 28 அன்றைக்கி நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ என்னோடய ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 18 மந்த் ஸ்கீமு. நான் பார்த்தீங்கன்னா இங்கே குளித்தலையில், நான் வந்துட்டு கரூர் மாவட்டம் குளித்தலை தான், குளித்தலையில் இருக்க ஒரு டிஎன் நந்தகோபால் அப்படின்ற கடையில் தான் வந்துட்டு நான் வந்துட்டு கோல்டு ஷீட் வந்துட்டு போட்டிருந்தேன். அந்த நகையில் பார்த்தா நாங்கள் வந்து ரெகுலராக இருக்க நகை கடை தான். ஸோ அங்கே தான் நான் வந்து சீட்டு போட்டிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் கட்டுறப்போ 0.192 மில்லிகிராம் இருந்துச்சு. நான் லாஸ்ட் மந்த், அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடய 18 மந்த்ஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் வந்து முடியுது. நான் அப்போ கட்டினப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 0.151 மில்லிகிராம் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ குறையுது பாருங்களேன். ஸோ எவ்வளோ இருந்துச்சு, 151 மில்லிகிராம் தான் இருந்துச்சு அந்த 1000 ரூபாய்க்கு. டோட்டல் கேல்குலேஷன் பார்த்திங்கன்னா நான் 18 மாதம் ஃபுல்லாக வந்து கட்டி முடிச்சப்போ எனக்கு எவ்வளோ வந்துட்டு சேவ் ஆயிருந்துச்சு பார்த்திங்கன்னா 3.139 மில்லிகிராம், அதாவது 3 கிராம் 139 மில்லிகிராம் வந்துட்டு நான் மொத்தமாக வந்துட்டு கட்டினதில் எனக்கு வந்த நகை வந்து கிராம் பார்த்திங்கன்னா இவ்வளோ. இப்போது நான் வாங்கின கோல்டு ரிங்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு 17/7/2024 அன்றைக்கி தான் வந்துட்டு கோல்டு வந்து வாங்கினேன். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ரிங் தான் நான் வந்துட்டு வாங்கினேன். அன்றைக்கான கோல்டு ரேட்டும் வந்துட்டு 6875 ரூபா தான். கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குறைஞ்சிருக்கு, ஒரு 2 டேஸில் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு, ஏறுது இறக்குது. ஸோ கோல்டு ரேட் வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்து நம்ப முடியாது இல்லையா? ஸோ ஏற்ற இறக்கத்தில் வந்து கோல்டு ரேட் இருக்குது. அன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6875 ரூபா. எவ்வளோ நான் வாங்கின நகையோட எடை எவ்வளோ இருந்துச்சுன்னா 3.040 மில்லிகிராம் இருந்துச்சு. அதான் 3 கிராம் 40 மில்லிகிராம் வந்துட்டு இருந்துச்சு. அன்றைக்கி 1 கிராம் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6875 ரூபா இருந்துச்சு. 3 கிராம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா, அதாவது 3 கிராமோட ரேட் எவ்வளோ இருந்தால் 20,625 ரூபா. ஜிஎஸ்டி 3% எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 748 ரூபா. செய்கூலி ப்ளஸ் சேதாரம் பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணதில் 4321 ரூபா வந்துட்டு செய்கூலி ப்ளஸ் வந்துட்டு சேதாரம்.
அப்புறம் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த நகையோட வேஸ்டேஜ் வந்து 18%. அப்போ 18%க்கு எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுதுன்னா 4326 ரூபா 3 கிராமுக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட்டாக 25,694 ரூபா. அதாவது இந்த கேல்குலேஷன் எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் பணமாக வந்துட்டு கொடுத்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற அமௌண்ட் 3 கிராம் இன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு எவ்வளோனா 25,694 ரூபா நீங்கள் பணமாக கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா வரக்கூடிய கேல்குலேஷன். ஆனால் நான் மொத்தமாக கட்டின அமௌண்ட் எவ்வளோன்னா 18,000 ரூபா தான். அதாவது டிசம்பர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஜூன் மந்த் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கா. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் கட்டியிருக்கேன். அதுக்கு மொத்தமாக வந்துட்டு 18,000 ரூபாய் தான் நான் வந்து கட்டியிருக்கேன். எனக்கு வந்த அமௌண்ட் எவ்வளோ 25,000 சம்திங் வந்துச்சு இல்லையா. ஸோ எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு பாருங்கள். 7,600 ரூபா வந்து சிட்டு போட்ட மூலியமாக நான் வந்துட்டு சேமிச்சிருக்கேன். மொத்த இடம் எவ்வளோ இருந்துச்சு, நான் கட்டினது 3.139 மில்லிகிராம் இருந்துச்சா. நான் வாங்கினது 3.40 மில்லிகிராம். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 700 சம்திங். அதை கழிச்சது போக நான் மிச்சமாக எவ்வளோ பே பண்ணேன்னா 78 ரூபா மட்டும்தான் நான் வந்துட்டு பே பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா 18 மந்த்ஸ் ஸ்கீமில் நோ வேஸ்டேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் வந்துட்டு கிடையாது. இது எவ்வளோ பெரிய லாபம் இல்லைங்களா. ஸோ எப்போவுமே சிட்டு போட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் இதை விட அதிக பணம் வந்துட்டு மிச்சப்படுத்த முடியும். மொத்தமாக இன்றைக்குள்ள ரேட்டுக்கு எவ்வளோ வந்துச்சு 25,000 சில்லறை வந்துச்சு. ஆனால் நான் மொத்தமாக கட்டின தொகை பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் தான். எனக்கு எவ்வளோ மிச்சம் 7,600 ரூபா வரைக்கும் மிச்சமாக இருக்குது. ஸோ எவ்வளோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிஃபர் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் பணமாக கொடுத்து வாங்குறத விட கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு சேமித்து மாதம் மாதம் நீங்கள் பே பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கிது. கோல்டு சீட் போட்டு நீங்கள் வந்துட்டு 1 கிராம் 2 கிராம் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் ஃப்யூச்சருக்கும் உங்கள் குழந்தைங்க ஃப்யூச்சருக்கும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கின ரிங்கு. இது வந்துட்டு டிஎன் நந்தகோபால். இது வந்து குளத்தலையிலே இருக்குது, கரூர்லேயே இருக்குது. நான் வாங்கின ஜுவல்லு இது பார்த்தீங்க அப்படின்னா பூ போட்ட டிசைன். இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து சூஸ் பண்ணார். இது கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்துட்டு போடும்போது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு என்னோடய சைஸுக்கு வந்து இது கரெக்டாக இருந்துச்சு. என்னோடது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க சைஸில் தான் என்னோடது கிடைக்கும். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்துட்டு என்னோடய சைஸுக்கே ஒரு ரிங் வந்து கிடச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் வந்து சூஸ் பண்ணார். எனக்கு இந்த நடுவில் வந்து இந்த ஃப்ளார் தான் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. நீங்களே இந்த பில் அமௌண்ட் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 17 ஜூலை அன்றைக்கி தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ மொத்த பில்லு வந்துட்டு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு நான் வாங்கின வந்துட்டு அதான் சிட்டு போட்டு. ஆனால் அன்னைக்குள்ளே இதில் வந்து வர வச்சுருப்பாங்க. நம்ம சிட்டு போட்டதை வந்துட்டு அந்த புக்கை வந்துட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். அதனால் வந்துட்டு நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து பில்லை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா என்னோடய அடுத்த சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு என்னோடய 2வது சீட்டு. இதுவும் நான் வந்து 18 மந்த்ஸ் தான் வந்து போட்டிருக்கேன்.